Greetings from Learning and Development Group. This is MV Kannan. We have a question before us relating to bonus again. What is the time limit for payment of bonus? I can hear many of you say it's 8 months from the close of the accounting year, which is 30th November every year. Yes, you are precisely correct. Section 39(1) of Code on Wages states this. The next question is, can this time limit be extended? Yes, if the employer provides sufficient reasons, the appropriate government can extend it up to 2 years. What happens if there is a dispute over payment of bonus? Section 39(2) answers this. It states that once there is an award or settlement, the employer has to pay within the 1 month from the award. Here again, there is a catch. You are all aware that the employer has to mandatorily pay a minimum of 8.33% bonus. So, the dispute can arise only if the employee makes a demand over and above the 8.33%, isn't it? So, the employer has to pay the minimum bonus of 8.33% within the 8-month timeline prescribed under Section 39(1), and the balance, if any, has to be paid within 1 month after the award or settlement, as I stated earlier. Trust I have made it clear. Happy learning members. வணக்கம். லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட் குரூப்பில் இருந்து வாழ்த்துக்கள். போனஸ் பற்றின விஷயங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இதில் இன்னையோட கேள்வி என்னன்னாக்கா, நம்ம போனஸ் பே பண்ணுறதுக்கு ஏதாவது நேர உச்சவரம்பு, அதாவது இந்த கால நேரத்துக்குள்ள நம்ம பே பண்ணோன்னு ஏதாவது உச்சவரம்பு இருக்கா? நீங்கள் எல்லாம் சொல்கிறது எனக்கு நல்லாவே கேட்குது. கரெக்ட், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். 8 மாதத்துக்குள்ள அந்த அக்கௌண்டிங் இயர் முடிஞ்ச உடனே, அதாவது 30ஆம் தேதி நவம்பருக்குள்ள நம்ம போனஸ் பே பண்ணோம் அப்படின்றது செக்ஷன் 39(1) ஆஃப் கோட் ஆன் வேஜஸ் சொல்லுது. இதில் இந்த டைம் லிமிட் இருக்கு இல்லைங்களா, நவம்பர் 30 அப்படின்றது, இதை எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? எம்ப்ளாயர் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால், எஸ், எம்ப்ளாயர் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கலாம். எப்போன்னா, அந்த எம்ப்ளாயர் அப்ராப்ரியேட் கவர்மெண்ட்டுக்கு தகுதியான காரணங்கள், அதாவது சரியான காரணங்களுக்காக, இந்த காரணங்களுக்காக என்னால் கொடுக்க இயலவில்லை என்பதை கவர்மெண்ட்டுக்கிட்ட சொல்லும் பட்சத்தில் கவர்மெண்ட் கன்வின்ஸ் ஆனாங்கன்னா இதை 2 வருடங்கள் வரை அதை தள்ளி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது இந்த போனஸ் பேமெண்ட்டுக்கு எம்ப்ளாயருக்கும் எம்ப்ளாய்க்கும் நடுவில் ஏதாவது டிஸ்பியூட் இருந்தால் என்ன ஆகும்? செக்ஷன் 39(2) இதை விளக்குது. என்ன சொல்லுதுன்னா, இப்போ ஒருவேளை அந்த டிஸ்பியூட் இருக்கு இல்லையா, அந்த டிஸ்பியூட்டோ இல்லைன்னா பிரச்சனையோ, அதுக்கு ஒரு அவார்டோ ஒரு செட்டில்மெண்ட்டோ ஒரு தீர்வு வரும். அந்த மாதிரி அந்த தீர்வு வந்த உடனே, அந்த தீர்வு வந்த நாள்லேருந்து 1 மாதத்துக்குள்ள அந்த எம்ப்ளாயர் அந்த போனஸை பே பண்ணணும்னு நம்ம சொல்லுது. நீங்கள் கேட்கலாம், என்ன சார் குழப்புறீங்க? முதல்ல 8 மாதம்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் 2 வருஷம்னு சொன்னீங்க, இப்போ திருப்பி அவார்டு செட்டில்மெண்ட்டுக்குள்ளே பண்ணணும்னு சொல்கிறீங்க, எது கரெக்டு அப்படின்னு கேட்குறீங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், மேண்டேட்டரியாக எம்ப்ளாயர் மினிமமாக 8.33% போனஸ் கொடுக்கணுன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ டிஸ்பியூட் எப்போ வரும்? 8.33%க்கு மேலே எம்ப்ளாயி கேட்டால் மட்டும்தான் டிஸ்பியூட் வரும் இல்லையா? ஸோ அந்த 8.33%க்கு மேலே டிஸ்பியூட் வர பட்சத்தில் எம்ப்ளாயரு மினிமம் போனஸ் 8.33% அந்த 8 மாதம் டைம் லிமிட், அதாவது நவம்பர் 30க்குள்ளே பே பண்ணி ஆயிடணும். ஒருவேளை அந்த அவார்ட்லேயோ செட்டில்மெண்ட்லேயோ 8.33%க்கு மேலே ஏதாவது டிசிஷன் வந்ததுன்னா, அந்த டிசிஷன் வந்த 30 நாளைக்குள்ள, அதாவது 1 மாதத்துக்குள்ள அந்த எம்ப்ளாயர் கொடுக்கணும். நான் சொன்னது உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ஹாப்பி லேர்னிங் மெம்பர்ஸ்.